50 கிராம் வெந்தயம் எடுத்து அதை வந்து நம்ம சிம்லேயே நம்ம வறுத்து எடுக்கணும். வெந்தயத்தை அதிகமான தீயில் வறுத்தோம்னா அது கருகிடும். அதனால் சிம்லேயே நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு நம்ம டெய்லி அதை ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் கிடையாது, இது வந்து நார்ச்சத்து மிக்கிறது, நமக்கு மோஷனும் ஃப்ரீயாக போகும். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உணவு. நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை வந்து அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை போட்டு அதில் வந்து நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். வெந்தய பொடியை வந்து நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நம்ம டெய்லி நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு வந்தால் நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாயிடும். இதயத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. இந்த வெந்தயம் இது ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இதை நம்ம டெய்லி பயன்படுத்தினா நல்லது. இப்போ வந்து நான் கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து நான் பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஊறுகாய் செய்யும் பொழுது இதை ஆட் பண்ணுறதுக்காக. கடுகு வெந்தயம் நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் தான் தேவைப்படும். அதை நம்ம கொஞ்சத்தை வந்து மிக்சியில் நம்ம போட்டு அரைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய போட்டு நம்ம அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணும்போது ஊறுகாய் செய்யும்போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊறுகாய் செய்கிறதுக்கெலாம் அந்த பொடி வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வேணும்போது நம்ம போடுறதுக்கு. இதை வந்து சிம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்துட்டு கடுகுலாம் பொரிஞ்ச உடனே நம்ம இதை ஆற விட்டு அப்படி பவுடர் ஆக்கிக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இதை வந்து நான் இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக செஞ்ச ஊறுகாய்க்கு இதை கலந்துக்க போகிறேன். மற்றதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது பாதி பேக்கெட் காலி ஆச்சுன்னா பாதி வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். அதாவது ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். நம்ம இப்போ எப்படி ரப்பர் பேண்ட் போடாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாதி தான் இருக்குது ப்ரெட்டு, மிச்சத்தை நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ரப்பர் பேண்டும் இல்லை. ஸோ இல்லாமல் ரப்பர் பேண்ட் போடாமல் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பேக்கெட்டை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த கவரை இதை அப்படியே இந்த உள்டாவாக அப்படி திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா கவர் ஆகிடும். நம்ம ரப்பர் பேண்டே யூஸ் பண்ண வேண்டாம். இதே பாக்ஸில் நம்ம எதுவும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கூட இல்லை. நம்ம இப்படியே போட்டு இப்படியே வச்சுக்கிட்டாலே போதும், எதுவுமே போகாது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும்.